மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாமத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏராளமான பெயர்கள் கர்த்தருக்கு இருக்கின்றது. அதில் ஒன்று நிறையா இருக்குது. அதில் ஒரு காரியத்தை மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாமத்தையும் படித்தோம்னா நாட்களே போதாது, அந்தளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன, எல்ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். எல்ஷடாய் என்று சொன்னால் அந்த வேத பகுதியில் படிக்கின்றோம், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு எபிரேய பதத்தில், அதே எபிரேய பதத்தில் இன்னொரு ரெண்டு அர்த்தம் என்னென்னா, போதுமானதற்கும் அதிகமானவர், ரெண்டாவது மெனி பிரஸ்டட் ஒன் என்று மார்பகங்களின் தேவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மார்பகங்களின் தேவன் என்று சொன்னால் தாயினும் அதிகமான போஷாக்கை நமக்கு கொடுக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம அநேக நாட்களாக எப்படி போதுமானதுக்கும் அதிகமானவர் என்று சொல்லி படிக்க ஆரம்பித்தோமோ, இன்று இந்த வாரமும் வரக்கூடிய வாரத்துலேயும் என்ன பேச போகிறோம்னா, அவர் தாயை போன்றவர், தாயினும் மேலானவர் என்ற ஒரு அர்த்தத்தை உடைய தேவன். ஆகதான் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. தாய்க்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம், நிறைய வசனம் இருந்தாலும் அதில் ஒரு வசனம் என்னென்னா, சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆமென். சங்கீதக்காரன் தேவனை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு தாய் பறவையாக இங்கு ஒப்பிட்டு சொல்லுவதை நாம் இங்கு பார்க்க ஆரம்பிக்கின்றோம். எப்படி ஒரு தாய் பறவை முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சுகளை பெற்றெடுக்கிறதோ, இந்த தாய் பறவை முட்டையிட்டு அடை காத்து அது குஞ்சுகளை பொறிக்கும்போது அதனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி உருகி போயிடும். சில இடத்துல சொல்லுவாங்க முட்டை போடுறதுக்கு முன்னாடியே அடிச்சிடணும் அப்படின்னுவாங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னுவாங்க. சில முட்டையில் உட்கார்ந்த கோழியை அடிக்கக்கூடாதுன்னுவாங்க, ஏன்னா அது டேஸ்ட்டு ருசி இருக்காது. ஏன்னா அது எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து, தன்னுடைய உயிரையே கொடுத்து அந்த முட்டையை அடைகாத்து குஞ்சு பொறிக்கிறது என்பது தன்னோட உயிரையே கொடுத்து. மற்ற இடத்துல பாருங்கள், இந்த கோழியை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் ஏதாவது கேலரி ஏதாவது கொத்தி தின்னுட்டே இருக்கும் பாருங்கள். ஆனால் அடைகாக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. கரெக்டாக ஒரே ஒரு டைமில் மட்டும் வெளியே தண்ணி குடிச்சிட்டு அது அதுக்கு வைத்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போகும். அதே போல் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவும் பார்த்திங்கன்னா நம்மையும் எப்படி இந்த தாய் பறவை அது முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சுகளை பொறித்து ஒரு பெற்றெடுக்கின்றதோ, அதே போல் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார், நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார், நம்மை பெற்றெடுத்திருக்கிற தேவன். ஒரு தாய் பறவை எப்படி அதனுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு ஒரு குஞ்சுகளை பெற்றெடுக்குதோ, அதே போல் தேவனாகிய கிறிஸ்துவும் நம்மை அழகாக பெற்றெடுத்திருக்கிறார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. மறுபிறப்பை பற்றி ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே மறுபடியும் பிறப்பது தேவ திட்டமாக இருக்கிறது. மறுபடியும் பிறப்பதுன்னா திரும்ப ஆகுது. நிக்கோதேமு கேட்டார், நம்ம இது எப்படி இது இவைகள் எப்படி ஆகும் என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ நம்ம திரும்பவும் போய் தாயின் வயிற்றில் போய் உள்ளே திரும்ப இந்த உலகத்தில் வெளியே வருவோமா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ தான் இயேசு கிறிஸ்து இதை விலைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 3:3 ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்கிறாரு. அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று நிக்கோதேமுக்கு பதில் சொல்வதை நாம் வேதத்தில் நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம். தேவன் மேற்கோள் காட்டுறார். எப்படி மேற்கோள் காட்டுறாருன்னா, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஒரு சம்பவத்தை எடுத்து
இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுக்கு மேற்கோள் காட்டுறதை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன அர்த்தம், என்ன சம்பவம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்தபோது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன நடந்துச்சுன்னா, வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஏற்கனவே அங்கே தான் இருந்துச்சு. இவங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஒன்றும் அவங்கள ஒன்றும் பண்ணலை. என்னன்னைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்களோ அன்றைக்கெல்லாம் அது அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவங்க பாதுகாப்புக்குள்ளே இல்லை. என்னன்னைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார்களோ அன்றைக்கு தேவனுடைய செட்டைகளின் கீழாக பாதுகாப்புக்குள்ள அடைக்கலம் புகுந்து கொள்வார்கள். என்னன்னைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ அன்றைக்கு அவங்க அந்த அடைக்கலத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அடைக்கலத்தை விட்டு வெளியே வரும்போது தான் நடக்கிற அசம்பாவிதங்கள் ஏராளம். அது அப்போ ஒன்று தான், கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை கடித்து ஏராளமான ஜனங்கள் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. சில மக்கள்லாம் அந்த கடி வாங்கின கடியோடு சத்தமிட்டு ஓலமிட்டார்கள்னு போடப்பட்டிருக்குது. எப்போதுமே ஒரு பாம்பு ஒருத்தனை கடிச்சுன்னா, ஹை ரொம்ப நல்லா இருக்குதே, இன்னும் ஒரு கடின்னு சொல்லுவீங்களா? யாரும் அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு டைம் பாம்பு கடிக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு பூச்சி கடிச்சா கூட நம்ம பாம்பு கடிச்சின்னு நினச்சி என்ன பண்ணுவோம்னா ஊரே கூட்டிடுவோம். ஐயோ அப்படியாச்சு இப்படியாச்சு அதாச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம், தேவன் என்ன பண்ணுறாருனா, இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்து கொண்டிருக்கும்போது தேவன் சொல்கிறாரு, தேவன்கிட்ட முறையிடுறாரு. தேவன் மோசைகிட்ட சொல்கிறாரு, ஒரு வெண்கல சர்ப்பம், அதாவது வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு கம்பத்தின் மேலே அதை நிறுத்தி வைக்கின்றார். அந்த வெண்கல சர்ப்பத்தை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் என்று போடப்பட்டிருக்குது. படிப்போம். என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு போய் கொள்வோம். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுக்கு முந்தைய வசனத்திலிருந்து படித்து காமிக்கிறேன் 6லேருந்து. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததனால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். என்ன சொல்கிறாரு? தேவன் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணுறாரு. வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கு, அதை கம்பத்தில் நட்டு வை, யார் யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள், உயிர் வாழ்வார்கள், அவங்க இந்த பூமியிலே அவங்க நல்ல ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் சொல்லி பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்படியே மோசே 9ஆம் வசனம், அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். நோக்கி பார்த்தவன் பிழைத்தான். யார் யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அத்தனை பேரும் பிழைத்தார்கள். சில பேர் வதனாவதம் பிடிச்சிக்கிட்டு, ஆமாம் அது எப்படியா நடக்கும், அதை நோக்கி பார்த்தா பிழைக்க முடியுமா? ஒரு பாம்பு கடிச்சா உடனே நம்ம என்ன பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும், நம்ம நிறைய ப்ராசஸ் நிறைய ப்ரொசீஜர்லாம் வச்சுருப்போம். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அது சரி இது சரி, அப்போ தான் ஒரு பாம்பு கடித்தவனை காப்பாற்ற முடியும். சும்மா அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா பிழைக்க முடியுமா? என்ன பேசியிருக்கிறார் இந்த மோசேன்னு சொல்லிட்டு சில பேர் விதனவாதம் பேசுகிறீங்களாம். ஆனால் மோசே தேவன் என்ன சொன்னாரோ அதே மாதிரி செஞ்சார். யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை மதிப்பு கொடுத்து அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அத்தனை பேருமே பிழைத்தார்கள். அப்போ கணக்கு என்ன? நோக்கி பார்க்காதவர்களுடைய விஷயம் என்ன? நோக்கி பார்க்காதவர்கள் செத்து போயிருப்பாங்க, நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அப்போ இந்த வெண்கல சர்ப்பம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று தான் இயேசு இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்வதை நாம் வேதத்தில் படிக்க ஆரம்பிக்கின்றோம். போவோம், யோவான் 3ஆம் அதிகாரம் பார்ப்போம். இது ஏன் சொல்லிட்டு இருக்கிறாரு? ஒருவன் மறுபடியும் பிறக்கிறத பற்றி பேசிட்டு வரும்போது தான் இதை பற்றி பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அழகாக சொல்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒருத்தர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நித்தியமான வாழ்வை இந்த பூமியில் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், பழைய ஏற்பாடு காலத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தவர்கள் யார் யாரெல்லாம் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள் அத்தனை பேரும் பிழைத்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றாலும், பிழைக்க வேண்டும் என்றாலும்,
தேவன் அவர்களுக்கு உருவாக்கின பிரமாணம் நீதி என்னவென்று சொன்னால், இயேசுக்கு மரத்திலே தூக்கப்பட்டவரை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேரும் பிழைப்பார்கள். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். வெண்கலம் மோசையிடம் இருந்தது. வெண்கலத்தை குறித்து ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அது நியாய தீர்ப்புக்கு அடையாளமான ஒரு பொருள். தங்கத்துக்கு ஒரு பொருள், தங்கத்துக்கு ஒரு அர்த்தம், வெள்ளிக்கு ஒரு அர்த்தம், இரும்புக்கெல்லாம் இப்போ அர்த்தத்தை எபிரேயர்கள் கொடுப்பாங்க. அது இப்படி கொடுக்கும்போது இந்த வெண்கலத்துக்கு என்ன அவங்க அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, அது வந்து ஒரு நியாய தீர்ப்புக்கு அடையாளமான ஒரு காரியம். அப்போ வெண்கலம் மோசையிடம் இருந்தது, ஆனால் வெண்கல சர்ப்பம் இல்லை. ஆனால் தேவன் என்ன சொன்னார்னா, வெண்கல சர்ப்பம் எப்படி வந்துச்சு? தேவன் சொல்கிறார், வெண்கலத்தை நெருப்பில் உருக்கி சமட்டியால் அடித்து அதை இழுத்து ஒரு சர்ப்பம் போன்ற ஒரு வடிவத்தை உருவாக்க வேண்டும். நல்லா கவனமாக கேளுங்க. வனாந்திரத்தில் எந்த வெண்கல சர்ப்பம் கிடையாது. வனாந்திரத்தில் இருந்தது வெண்கலம், அவ்வளோ மட்டும்தான். ஆனால் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஒரு வேலை இருக்கின்றது அங்கே. சும்மா திடீர்னு ஒன்று வந்துடாது பாருங்கள். இந்த அக்வேரியம், இந்த அக்ரலிக்கு இந்த புல்பிட்டு வருதுன்னா, அந்த புல்பிட்டு திடீர்னு வரதில்லை. இதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் உருவாக்குறது சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் பண்ணி இந்த கொண்டு வந்தாங்க. பிற்பாடு இதை டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற எந்த ஒரு காரியமும் பார்த்திங்கன்னா அப்படி திடீர்னு வந்தது கிடையாது. அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ். இந்த மேலே நம்ம சீட் போட்டிருக்கிறது, மற்ற எந்த ஒரு இதாக இருந்தாலும் திடீர்னு அப்படி வருது கிடையாது. அதுக்கு பல ப்ராசஸ், அது பல வேலைகளை செஞ்சு தான் நம்ம இந்த மெட்டீரியல் நம்ம கையில் கொடுத்து நம்ம மேலெலாம் கீரை மற்ற சைடெலாம் போட்டு அதை வச்சுருக்குறோம். அதே போல் வெண்கலம் என்ற ஒன்று, தேவன் வந்து வெண்கல சர்ப்பத்தை மோசை கையில் கொடுக்கல. மோசையிட்ட கொடுத்தது வெண்கலத்தில் சர்ப்பத்தை உண்டாக்கி நீ வந்து பண்ணி அதை செஞ்சு வைக்கின்றார். அதே போல் தான் எப்படி இந்த வெண்கலம் நெருப்பினால் உருக்கப்பட வேண்டும். உருக்கப்பட்டால் தான் அது நல்லா. நம்ம கொள்ளுப்பட்டையெல்லாம் போயிருப்பீங்க, எத்தனை பேர் போனீங்கன்னு தெரில. நம்ம என்னை போன்ற வயசில் உள்ளவங்களாம் போய் பார்த்துருப்பீங்க. நீ கொள்ளுப்பட்டறை எங்கே, கொள்ளுப்பட்டறைனா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. அப்படின்னு ஒரு பட்டறை இருக்கிறாங்க கூட கேட்பாங்க. தெரியும். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளுப்பட்டறைலாம் போனதில்லை. கொள்ளுப்பட்டறை போனால் அங்கே இரும்புலாம் இருக்கும். இரும்பை நல்லா நெருப்பில் நல்லா அனலாக்குவாங்க, நல்லா பழுக்க காய்ச்சுவாங்க. அதை கொண்டு வந்து ஒரு நல்ல மொத்தமான இரும்பில் வச்சு தட்டுவாங்க. தட்டி நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதுக்கு பொருளை வந்து நல்லா தட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அருவா வேணுமா, கொடுவா வேணுமா, கத்தி வேணுமா, நம்ம என்ன பொருள் கேட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக அதை வந்து உருக்கி அதை டிசைன் பண்ணி அளவு கொண்டு வருவாங்க. அப்போ இந்த வெண்கலம் நெருப்பினால் சுடப்பட்டது. நெருப்பினால் சுடப்பட்டது எதுக்கு அடையாளமாக காமிக்குதுன்னா, தேவ கோபாக்கினை. நெருப்பு என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? அது தேவ கோபாக்கினைக்கு அந்த ஒரு இணையான ஒரு வார்த்தை வந்து எப்படி இந்த வெண்கலத்தின் மீது வெண்கலம் நெருப்பினால் சுடப்பட வேணும். பிற்பாடு அதை வந்து வணையறதுக்கு பல சுத்தியில் வச்சு நல்லா அடித்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்குறது திடீர்னு டக்குன்னு உருவாகிற ஒரு காரியம் கிடையாது. பெரிய ஒரு வேலை செஞ்சு தான் பண்ண முடியும். அதே போல் தான் சர்வலோகத்தின் பாவத்தையும் பாவிகள் மேல் வரக்கூடிய சர்வலோகத்தின் பாவிகள் மேல் வரக்கூடிய அத்தனை பாவத்தையும் அத்தனை ஆக்கினையும் இயேசுவின் மீது வந்தது. இயேசுவின் மீது நியாய தீர்ப்பு வந்தது. இயேசுவின் மீது ஆக்கினை கொட்டப்பட்டது. வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 5ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம்னா 53 எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் சொல்கிற. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை. ஆக்கினை என்று சொன்ன தண்டனை, தீர்ப்பு, நியாய தீர்ப்பு இயேசுவின் மீது வந்தது. அது நிமித்தமாக அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். என்ன சொல்ல போனால், இங்கு முதலாவது என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால்,
நம்மை தேவனாகிய இயேசு நம்மை பெற்றெடுத்தார். எப்படி பெற்றெடுத்தார்? எப்படி ஒரு தாய் பறவை முட்டையிட்டு அடக்காத்து குஞ்சு பொரித்து ஒரு குஞ்சை உற்பத்தி பண்ணி வெளியே கொண்டு வருதோ, அதே போல் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு பறவையை போல, ஒரு தாயை போல நம்ம இந்த உலகத்தில் பெற்றெடுத்திருக்கிறார், மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். நம்மளாம் ஒரு காலத்தில் எங்கெங்கேயோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டோமோ, சுவிசேஷத்தை கேட்டோமோ, அன்றைக்கு விசுவாசம் நமக்குள்ளாக தேவன் உண்டாக்கி, அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் பைபிளில் புறப்பட்டிருக்குது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். ஆகவே தாயை போன்ற தேவன் நம்ம எப்படி பெற்றெடுத்தார்? முதலாவது எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், சரீரத்திலே கற்ப வேதனைப்பட்ட எல்ஷடாய் என்ற தலைப்பின்களாக பல விஷயத்தை பேச போகின்றோம். சரீரத்தில் முதலாவது கற்ப வேதனைப்பட்டார். நல்லா கவனமாக கேளுங்க, உங்கள் படத்துக்கு நல்லா புரியணும்னா, அந்த தாய் பறவை, இதை ஒரு உதாரணம் சொல்லப்போனால் ஒரு கோழி, நிறைய பறவைகள் சொல்லலாம். நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு பறவைனா ஒரு கோழி நம்ம எல்லோரும் பார்க்குறோம். பாருங்கள், நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் பார்த்தோம்னா நம்ம ஏரியாலாம் பார்க்க முடியாது, எல்லாம் ஒரு கடைங்களை மட்டும்தான் பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாகும். சரி, பரவாயில்ல. இப்போ நம்ம எல்லோரும் கிராமங்களில் நம்ம பார்க்குறோம், கோழிகளை பார்த்துக்கிறோம் இல்லையா? அது எப்படி முட்டை இட்டு அடகாத்து குஞ்சு பொரிக்கிறது, தன்னையே வருத்தி, தன்னையே தியாகம் செய்து, தன்னையே அர்ப்பணித்து ஒரு குஞ்சை பெற்றெடுக்கிறதோ, அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பெற்றெடுத்தார். முதலாவது சரீரத்திலே இயேசு கிறிஸ்து கற்ப வேதனைப்பட்டார். சரீரத்திலே வேதத்தில் பார்க்குறோம். உங்களுக்கு நிறைய வசனம் 53ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய சரீர பாடுகளை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணி வைத்துக்கலாம். 53ஆம் அதிகாரம் 1-3வது வசனத்தை படிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், நம்மளை பெற்றெடுப்பதற்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். அடுத்தது மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். 3வது வேதனை நிறைந்தவர் அல்லது துக்கம் நிறைந்தவர் அல்லது வியாதி அனுபவித்த இயேசு. பைபிள் பார்க்குறோம், திரும்ப அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தார், பாடுகள் அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டவர், அது மட்டுமல்ல வாதிக்கப்பட்டவர், வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த இடத்துல நிறையா விஷயம் சொல்லிட்டார். வாதிப்பு, காயப்படுறது, நொறுக்கப்படுறது. பிற்பாடு அது 5ஆம் வசனத்தை படிச்சோல்லையா, அவர் ஆக்கினை அடைந்தவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்று பார்க்கிறோம். 53:7ஆம் வசனத்தில் அவர் நெருக்கப்பட்டும், சரீரத்திலே இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டார் என்று பார்க்கணும். அதிலே பார்க்கணும், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நெருக்குதல், அடுத்தது ஒடுக்குதல். இதெல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சரீரத்திலே நம்மை பெற்றெடுப்பதற்காக எல்ஷடாய் தேவன் அவர் பாடுபட்டது ஏராளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 53:8ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். அடுத்து நடக்க அறுப்புண்டு போகுதல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கல்வாரி சிலுவையிலே சரீர பாடுகள் மூலமாக, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் இந்த சரீர பாடுகளை விசுவாசித்து உற்று நோக்கி பார்க்கிறார்களோ, விசுவாசிக்கிறவர்களோ அத்தனை பேர்களும் பிழைக்க முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மறுபடி பிறக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் முழுக்க இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி பிறந்தோம் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல சரீர பிரகாரமாக தாய் வயிற்றில் பிறந்தோம், இப்போ இன்னொரு பிறப்பு இருக்குது, ஆவிக்குரிய பிறப்பு இருக்குது. இந்த ஆவிக்குரிய பிறப்பு நம்முடைய வாழ்வில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவை சரீரப்பாடுகள், அதில் இயேசு கிறிஸ்து பட்ட கற்ப வேதனை நிமித்தமாக தான் இன்றைக்கு நாம் பிறந்திருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாக பிறந்திருக்கிறோம். ஆமென். நான் சொன்னலையே, எப்படி தாய் கோழி தன்னுடைய சரீரத்தை உருகுவதன் மூலமாக தன்னையே உருகுவதன் மூலமாக குஞ்சுகள் பெற்றெடுக்கப்படுவது போல. அதனால பார்க்கணும், முன்னில் அடக்காத்து முட்டையிட்டு அடக்காக்கும் பாருங்கள். அந்த நேரத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும்.
அங்கங்கே நல்லா ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருந்த கோழி, அங்கங்கே சுற்றின கோழி, அங்கங்கே பறந்த கோழி, இப்போ அந்த குஞ்சுகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அது தன்னையே உருகி அந்த இடத்துல உட்காந்துருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு நமக்கு தோணும் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு. ஆனால் அது படுற பாடுகள் அந்த இடத்துலேருந்து பார்க்கும். அந்த கோழியாக மாறினா தான் நமக்கு புரியும் அது எவ்வளவு பாடுகள் படுதுன்னு சொல்லிட்டு வந்து. ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் மூலமாக, கல்வாரி பாடுகள் மூலமாக இன்றைக்கு என்னையும் உங்களையும் தேவன் பெற்றெடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எப்படி வணையப்படுகிறார், எப்படி வெண்கல சர்பம் வெண்கலத்தை மோசை எப்படி நெருப்பில் சுட்டு நெருப்பில் அதை நெருப்பில் அதை அனலாக்கி வெண்கலத்தை உருவாக்குனாரோ, அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இப்போ பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயம் சொன்னோம், ஏகப்பட்ட ஒரு காரியம். கல்வாரி சிலுவை தேவனாகி கிறிஸ்து நமக்காக அவ்வளவு பாடுகளை பட்டார். எதற்காக என்று சொன்னால் அவருடைய ஒரு பட்ட பாடுகள் நிமித்தமாக நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்து இல்லாமல் நீங்களும் நான் இந்த உலகத்தில் வந்திருக்கவே முடியாது. ஆகுதான் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும், எவ்வளவு ஸ்தோத்திரம் சொன்னாலும் மிகையாகாது. நம்முடைய நாளே பத்தாது, நம்முடைய வாழ்நாளே பத்தாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட காலை ஆராதனை அங்கே சேலம் சர்ச்சில் பேசும்போது சொன்னேன், உதாரணமாக தோராயமாக நமது ஜென்மத்தெல்லாம் விசுவாசிக்கிறது கிடையாது. அடுத்த ஜென்மத்தில் வருவோமானால் நம்ம அது விசுவாசிக்கிறது கிடையாது. உலகத்தில் சொல்ல மறுஜென்மம் இருக்குது, அடுத்த ஜென்மத்தில் நம்ம இதாக பிறப்போம் அதாக பிறப்போம், லாஸ்ட் ஜென்மத்தில் இப்படி பிறப்போன்றலாம் மக்கள் இந்த மறுபிறவி மறுஜென்மத்தை விசுவாசிப்பாங்க. நான் அந்த மறுஜென்மத்தை கிடையாது. ஒரே தினம் மறுப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது என்று வேதம் சொல்லுது. அப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ஒருவேளை இந்த உலகத்தில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொன்னால் மிகையாகாது, ஈடினே ஆகாது. புரியுதுங்களா? அதுக்காக இந்த வார்த்தையை சொல்ல முடியாது, ஜென்மத்தை விசுவாசிக்கிறது கிடையாது. உலகத்தில் பொதுவாக இத்தனை ஜென்மம் அத்தனை அது உலகத்தின் நான் என்ன சொல்ல, எத்தனை தடவை இந்த உலகத்தில் பிறந்தாலும் அவரை அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடு இணையே ஆகாது. அவ்வளவு துதிக்கு பாத்திரர், துதிக்கப்படத்தக்கவர் என்பதற்காக இந்த வார்த்தை சொல்கிறேன். மறுஜென்மத்தை நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது, ஒரு வார்த்தைக்காக அந்த காரியத்தை நம்ம எடுத்து சொன்னோம். மற்றபடி என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ நாட்கள் உயிர் வாழ்ந்தாலும், அப்படி எடுத்துக்க, எவ்வளோ நாட்கள் உயிர் வாழ்ந்தாலும் அவருடைய அன்பை விவரிக்க முடியாது. கல்வாரியில் காண்பித்த அன்பு, சிலுவையின் அன்பு, சரீரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்படுத்தின அன்பை எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தால் கூட நமக்கு அவருக்கு நன்றி செலுத்தவே முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. ஆகவே நம்மை மறுபடியும் பிறக்கும்படிக்கு எல்லா பாடுகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அனுபவித்தார். ஆகவே நல்லா கவனமாக கேளுங்க, போதுமானதற்கும் அதிகமாகவே அவர் பாடுகளை பற்றார். சிலதுலங்க இந்த பாடுபட்டால் போதாதா, அவர் பாடுபடுறதுல கூட போதுமானதற்கும் அதிகமாக தான் பாடுபட்டார். இவ்வளவுதான் கிடையாது, அவ்வளோதான் கிடையாது. அவர் எல் ஷடாய் என்பதை தன்னுடைய பாடுகள் மூலமாக விளங்கி காமிக்கிறார். கல்வாரி பாடுகளை பார்க்கும்போது சொல்லுவாங்களே, உருகாதோ நெஞ்சம், உருகாதோ. அதை கல்வாரி சிலுவையை பார்த்து உருகாதவர்கள் இந்த உலகத்தில் வேற எவருமே கிடையாது. நாங்கள் பாருங்கள், இந்த ஜீசஸ் ஃபிலிம்லாம் போடுவோம் பாருங்கள். அந்த நாட்களில் சின்ன வயசில் இல்லை, ஓரளவுக்கு ஊழியத்துக்கு வந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களாக இப்போ இந்த இந்தியன் கேம்பஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போடுறது கிடையாது. ஏன்னா சில சட்டங்கள், சில காரியத்தில் நிமித்தமாக அதெல்லாம் போடுறது. ஆனால் ஆரம்பத்தில் இந்தியன் கேம்பஸ் கோர்ஸ் மூலமாக எல்லா இடத்துல ஜீசஸ் ஃபிலிம் போடப்பட்டது பாருங்கள். அப்போ போடும்போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் போடும்போதெல்லாம் எல்லா மக்களும் அந்த சீன் வரும்போது அழ ஆரம்பிப்பாங்க பாருங்கள். ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அந்த நேரத்தில். கவனமாக கேளுங்க, தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவர் பைபிளில் புறப்பட்டிருக்குது, அவர் நமக்காக அத்தனை பாடுகளையும் பட்டார். அவருடைய சரீரத்தில் பட்ட பாடுகள் நல்லா கவனிக்கணும். இது போதுங்க, இது போதாதா? ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், தண்டனை என்று சொன்னாலே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தண்டனையை வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா? சில ஊரில் இப்போ சுட்டு கொண்டுருவாங்க, சுட்டா பட்டுன்னு சுட்டா பொட்டுன்னு போயிடுவாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரெண்டாவது தூக்கில் போடுறனா அதுவும் அப்படி தான், மேலே தூக்கி விட்டால் அதை எடுத்து விட்டால் பட்டுன்னு போயிடுவாங்க. அப்படியே அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆகும்?
தூக்கில் போட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு தண்டனை கொடுக்குறாங்க, சீக்கிரத்தில் போயிடுவாங்க வந்து. ஆனால் இந்த கல்வாரி பாடுகள், ரோமர்கள் தன்னுடைய நாட்களிலே ஒரு குற்றவாளியை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவுதான் கிடையாது, அவ்வளவு பாடுகள் படுத்தி ஒரு குற்றவாளியை கொல்ல ஆரம்பிப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு, பைபிளில் போடப்பட்டிருக்குது, பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். குற்றம் அறியாதவர் நமக்காக குற்றவாளியாக மாற்றப்பட்டார் கல்வாரி சிலுவையிலே. பைபிள் போடப்பட்டிருக்குது, ஏசாயா சொல்கிறார் இல்லையா, 7ஆம் வசனத்தில், அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. திறக்கல. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிப்பதற்கு ரோம போர் சேவகர்களும் இந்த பிரதான ஆசாரியர்களுடைய போர் சேவகர்களும் 2 டீமும் வராங்க இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு வந்து. அப்போ வாயை திறக்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்கிறாங்க வந்து. உடனே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் தான் அப்படின்னு சொன்ன. ஒன்றும் இல்லைங்க, பெரிய வார்த்தைலாம் சொல்லலை. அங்கே உட்காந்துட்டு கதையாக வந்து நேரத்தை கதை. நான் சொன்ன ஒரு வார்த்தை, நான் தான். ஆமாம், நான் தான் ஐ ஆம்னு சொன்ன உடனே பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவரை பிடிக்க போன அத்தனை போர் சேவகர்களும் பின்னிட்டு, இப்படி இல்லை குப்புற கிடையாது, எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே நடக்கிற விஷயம், பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அப்படின்னு என்ன, அவருடைய வாயின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஐயம்னு சொல்லும் போதே அத்தனை பேரும் பின்னாடி. இந்த போர்ச்சவர்லாம் சாதாரணமான ஆள்கள், நீங்கள் சாதாரண ஆள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ரோமர்களும் இவங்களும் சும்மா ஒரு சோல்ஜர்ஸ் இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கு கொண்டு வரணும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒருத்தர் போலீஸாக ஒருத்தவங்க கவர்மெண்ட் வேலை கிடச்சி அவங்கள உள்ளே கொண்டு போகணுன்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குது தெரியுங்களா? அப்படி எல்லா காரியத்திலும் இவங்க ஜெயிச்ச பிற்பாடு தான் அவங்களுக்கு இவங்க தகுதி ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இவங்க இப்போ நம்ம ஊரில் போலீஸ்க்கு எடுக்கிற அந்த மாரிலாம் கிடையாது, இவங்க வேறு மாதிரிலாம் ஆள் எடுப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய பயில்வான்கள் மாதிரி இவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் பாருங்கள், நான் தான் என்று தேவன் பேசின உடனே அத்தனை பேரும் எப்படி விழுவுறாங்க? முன்னாடி விழுவில் எல்லாரும் பின்னிட்டு விழுந்தாலும் பைபிளில் போடப்பட்டிருக்குது. தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையினால்தான் அவர் ரோம அரசாங்கத்தை அந்த நாட்களிலே தேவன் தான் பேசின வார்த்தைகளால் அன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஒரு வார்த்தைக்கே பின்னிட்டு விழுவுறாங்களே, இன்னும் 2-3 வார்த்தையில் எக்ஸ்ட்ரா போட்டு பேசியிருந்தாருன்னா அங்கே நடக்கிற கதையை வேற மாதிரி ஆயிருக்கும் வந்து. ஆனால் வேதம் சொல்கின்றது, ஏசாயா தீர்க்கன்னு சொல்கிறாரு, ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் போவோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம். அங்கு அவருடைய பாடுகளை பார்க்குறோம், அவருடைய வாயின் வார்த்தைகளை என்ன பேசுகிறாங்க, வாயை கிளறதை பார்க்குறோம். 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்ளும் 27:14 படித்து காண்பிக்கிறேன். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாக சொல்லவில்லை, அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அதை கண்டு பிலாத்து, தேசாதிபதி ஆகிய பிலாத்து ஆச்சரியப்பட்டான். ஏன் ஆச்சரியப்பட்டார்னா, இயேசு கிறிஸ்து பிலாத்துட்ட தன்னை விடுதலையாக்கும்படி அனுமதி கேட்கவில்லை, கோரிக்கை வைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், ஏன் வாயை திறக்கல இயேசு? ஒரே ரீசன், ஒரே காரணம், நம்மை பெற்றெடுப்பதற்காக அவர் பாடுபட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஒரே நோக்கம் தான். ஏப்பா, கெத்செமனே தோட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் போதே அத்தனை போர்ச்சவங்க கீழே விழுந்தாங்க. இந்த இடத்துல இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ரெக்கமெண்டேஷன் நிறைய. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிலாத்துடைய மனைவியெல்லாம் சொப்பனத்தில் பார்த்து ஏப்பா அவர் ஒன்றும் பண்ணாதீங்க, நான் சொப்பனத்தில் கனவெல்லாம் கண்டேன், அவர் நீதிமான் என்று பார்க்கணும். ஒரு வயசு சொன்னாலே போதும் பாருங்க, எப்படியோ அவரை விடுதலை ஆக்கிடலாம். இவர் ஒரு வார்த்தை சொல்லுப்பா, ஒரு வார்த்தை சொல்லு, நான் ஒன்றும் அவங்களை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எதற்காக?
இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசலைன்னா ஒரே நோக்கம், அவர் ரைட்ஸ் இருக்குது, சொல்லலாம், பிளாத்து சொல்லியிருக்கலாம், பிளாத்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டாங்கப்பா, இப்படிலாம் பண்ணிட்டாங்க. யாராவது பாருங்கள், நமக்கு சொந்தக்காரங்க மேலே யாரோ ஒருத்தங்க அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா அடிங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்னும் 2 போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, நீங்கள் வக்காலத்து வாங்க போவீங்க. வந்து எவன்டா எங்கள் அம்மா மேலே கை வச்சது, எவன்டா எங்கள் அக்கா மேலே கை, எவன்டா என் தங்கச்சி மேலே, எவன்டா என் அண்ணன் மேலே கை வச்சதுன்னு எங்கே போவீங்களா? போக மாட்டீங்களா? ஏங்க, உங்களுக்கு உயிருக்கு உயிராக இருக்கிற ரத்த சம்பந்தப்பட்ட ஆட்களை யாராவது கை வச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இன்னும் 2 அடி போடாமல் வந்துட்டாரேன்னு சொல்லுவீங்களா? பிலாத்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா கண்டிப்பாக காப்பாற்ற இயேசுவை காப்பாற்றி இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால், இயேசுவாகிய தேவன் என்னை உங்களை பெற்றெடுக்க வேண்டும். பெற்றெடுப்பதற்கு அவர் இந்த தியாகத்தை செய்தே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம், தன்னை எப்படி பெற்றெடுத்தார், சரீர பாடுகள் எப்படி உண்டானது பாருங்க. சிலுவையில் தொங்கும் அந்த நாட்களில் சிலுவையில் தொங்குற நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்போளம் கலந்த ஒரு காடியை அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அந்த நாட்களில் இந்த கைதிகள் அதை கொடுக்கும்போது ஆவலோடு குடிப்பார்களாம். ஏன் குடிப்பாங்கன்னா அது வந்து ஒரு விதமான போதை, ஒரு விதமான மயக்கத்தை உண்டு பண்ணும். ஏன்னா நிறைய அடி அடித்த பிற்பாடு சிலுவையில் தொங்க கொடுத்தோமோ அந்த அடியெல்லாம் மறக்கிறதுக்காக. நீ ஒன்றும் இல்லை, சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஏன் தண்ணி அடிச்சிட்டு வர, ஏங்க என் உடம்பு வலி எவ்வளோ வலி தெரியுமா? நீ உலகத்தில் சாதாரணமாக செங்கல் தூக்குறவங்க, கல் தூக்குறவங்க, சாதாரண கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ணுறாங்க, தண்ணி அடிச்சுட்டு வராங்க. அதுக்கு நீங்கள் தண்ணி அடிக்கணுன்றதுக்காக சொல்ல வரல. அவங்க சொல்கிற ரீசன் என்ன? ஏன் தண்ணி அடிச்சுட்டு வந்த, ஏங்க அலுப்பு போகணும் இல்லைங்க, அவ்வளோ உடம்பு இல்லைங்க, இதெல்லாம் குடித்தாதாங்க கொஞ்சம் அலுப்பு போகணும் அப்படின்றதுக்கு. அந்த நாட்களில் பாருங்க, வெள்ளைப்போளம் கலந்த காடியை அன்றை கொடுத்தார்கள். அன்றைக்கு அந்த வேதனையை மறந்து அவர் மரித்து போயிருக்கலாம். ஆனாலும் இயேசு அதை மறுத்து விட்டார். படிப்போம், மார்க்கு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை மறுத்தார், அதை வாங்க மறுத்தார். ஏன் மறுத்தார்? 15ஆம் அதிகாரம் 23, வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மயக்க மருந்து போல, ஒரு போதை மருந்து போல அப்படியே கிரீனஸாக வச்சுருக்கோம். அந்த அடியெல்லாம் அவ்வளோ அடி, இயேசுவை கொஞ்சமாக அடித்தாங்க, அவ்வளோ அடி அடித்தாங்களே, அதெல்லாம் பாருங்கள், அது குடித்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஏற்கலை. ஏன் என்று சொன்னால், ஏன் இயேசு கிறிஸ்து அதை ஏற்கவில்லை என்று சொன்னால் ஒரே காரணம், அவர் அதெல்லாம் தன்னுடைய சரீரத்தில் பாடுபட வேண்டும் என்று தேவனாய் கிறிஸ்து விரும்பினார். வேதனையை குடிச்சு மறந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு அதை மறுத்து விட்டார். ஏன்னு சொன்னால், ஏன் மறுத்தார்? ஒரே இது, மயக்கத்திலிருந்து என் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பது என் நோக்கம் கிடையாது. என்னுடைய சுய நினைவுனாலேயே எல்லா பாடுகளையும் அவர் பட வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. சுய நினைவு. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எங்க இது என் சுய நினைவோடு இதை எழுதுறேன் அப்படின்வாங்க. சில ரெக்கார்ட்லாம் பண்ணும்போது என் சுய நினைவோடு இதை எழுதி வைக்க, சுய நினைவோடு திரும்ப குடிச்சு வந்திருக்கிறியா கேட்பாங்கள்ல. இவர் சொல்கிறாரு, அந்த வெள்ளைப்போளம் கலந்த காடியை மறுத்தார் என்று சொன்னால், மயக்கத்தில் கொஞ்சம் அப்படியே வேறு லெவலில் மக்களை விடுவிப்பது தேவ திட்டம் அல்ல. தேவன் அதை மறுக்க ஆரம்பித்தார். என்று சொன்னால், பாடுபடாமல் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. அதே போல தான் கர்த்தராகிய இயேசுவும் பாடுபடாமல் தேவகுமாரரையும் பெற்றெடுக்க முடியாது. தாயை போன்ற தேவன் பாடுகளை பூர்ணமாக அனுபவித்து ரட்சிப்பை சம்பாதித்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பற்றி பவுல் எழுதும்போது எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு போய் படிப்போம். எபிரேயர் புஸ்தகம் போவோம். அங்கு என்ன சொல்கிறாரு? இயேசுவின் பாடுகளை பற்றி, அவருடைய அனுபவித்த உபத்திரவங்களை பற்றி பவுல் எழுதும்போது எபிரேயரில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு போவோம். படிக்கிறேன், கேளுங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது.
ரட்சிப்பின் அதிபதி. யார் ரட்சிப்பின் அதிபதி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதி. நம்ம மீட்டெடுக்க வந்தவர், நம்ம பெற்றெடுக்க வந்தவர். ஒரு தாயை போன்ற இயேசு கிறிஸ்து நம்மை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ஆமென். எல்லா உபத்திரவங்களையும் எனக்காக உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், பூர்ணப்படுத்தினார். அதில் எல் ஷடாய் என்கின்ற ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அதில் கூட தேவன் போதுமானதுக்கும் அதிகமாக இவ்வளோதான் வலியை அனுபவிக்கணும். ஆனால் அதை விட தேவன் இயேசு கிறிஸ்து வலிகளையும் வேதனையும் அனுபவித்தார். தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது கண்ணீர் விடுவது போல, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தை பிரசவ நேரத்தில் கண்ணீர் வெடிப்பார்கள். வலி இருக்கும், வேதனை இருக்கும், அந்த என்ன இருந்தால் கண்ணில் தண்ணி வரும். இயேசு கிறிஸ்து என்னை உங்களை பெற்றெடுப்பதற்காக பைபிள் போடப்பட்டிருக்குது. இயேசு கண்ணீர் விட்டார், அவர் பலத்த சத்தமிட்டார் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிப்போம். 5:7 படிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. கவனிச்சிங்களா? இந்த இடத்துல இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? இது எல்லாம் ப்ராசஸ் என்ன தெரியுங்களா? என்னையும் உங்களை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். அவர் கண்ணீர் விட்டார் பலத்த சத்தத்தோடு. இதெல்லாம் எங்கே நடக்கும்? பலத்த சத்தம் எங்கே நடக்கும்? பலத்த சத்தம் எங்கே நடக்கும்? பிரசவ நேரத்தில் அவ்வளோ சத்தமாக இருக்கும். சொல்லுவாங்களே, நாங்கள் அந்த இடத்துக்கு போனாலே சொல்லுவாங்க மற்றவங்க, ஐயோ அந்த சத்தத்தை நான் கேட்க விரும்பலை, நான் கேட்டேன்னா அது என்னால் அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே வர மாதிரி இந்த இடத்துல பைபிள் பார்க்குறோம். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, எல்லாம் எதற்காக? எல்லாம் ஒரே நோக்கம். இதெல்லாம் இந்த சீன் எதற்காக? ரட்சிப்பின் அதிபதியை இப்படி உபத்திரவத்தினால் பூர்ணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இப்படி நாம் பிறக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. அது மட்டுமல்ல, வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவர் தூதருக்கு ஒருவேளை கட்டளையிட்டிருப்பார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நான் தான் என்று சொல்லும்போது அவர் வேறு மாதிரி சொல்லியிருந்தார்னா, தூதருக்கு ஒருவேளை கட்டளையிட்டு இருந்திருப்பார்னு சொன்னால் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து தப்பி இருக்கலாம். ஏன் சொன்னால் அந்த இடத்துல பைபிள் ஒரு ஜோசிபஸ் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற சர்வ சேனையுமே பட்டயத்தோடு நின்றுச்சான் பாருங்க. பட்டயத்தோடு எங்கள் கெஸ்தமனை தோட்டத்தில் பயங்கரமான பட்டயத்தோடு நின்றுச்சான். வந்து எதுக்காக பட்டயத்தோடு நினைச்சு? நான் ஒரு வார்த்தை சொன்னால் உலகத்தையே காலி ஆக்குறதுக்கு எவன்லாம் இயேசுவை எதிர்த்தானோ அத்தனை பேர் ஒரே போர்டில் போடுறதுக்கு ரெடியாக காத்திருந்தாங்களாம். அத்தனை சோல்ஜர்ஸ், அத்தனை தேவ தூதர்களும் காத்து கொண்டிருந்தார்களாம். கவனிச்சிங்களா? வேதத்தில் தான் போடப்பட்டிருக்குது. ஆனால் சொல்லியிருந்தா அத்தனை தேவ தூதர்களும் ஒரு வழியை ஆக்கியிருப்பாங்க. யாரை? இயேசு கிறிஸ்துக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தாலும் அத்தனை பேர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவ தூதருடைய உதவியை நாடவில்லை. படிப்போம். மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். அங்கே என்ன நடந்தது என்பதை, இந்த சம்பவத்தை பற்றி இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சற்று கவனிப்போம். 26:53ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். நான் இப்பொழுது அதுக்கு முன்னாடி வசனம் படிக்கிறேன் பாருங்க. 52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? ஒரு லேகியோன் என்று சொன்னாலே 6000. ஒரு லேகியோன் என்று சொன்னாலே 6000 என்ற அர்த்தம். 6000
இப்போ சொல்ல 12 லேகியோன், அப்போனா கணக்கு போட்டுங்க எத்தனை ஆயிரம் அங்கே இருந்திருப்பாங்கன்னு சொல்லுது. வந்து ஒரு கமாண்ட், ஒரு வார்த்தை சொன்னாலே. ஆனால் அவர் தூதர்களுடைய உதவியை இயேசு நாடவில்லை. ஏன்? தன்னுடைய சரீர பாடுகள் மூலமாக, சரீர கற்ப வேதனையின் மூலமாக என்னையும் உங்களை பெற்றெடுப்பது எல் ஷடாய் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. இந்த இடத்துல பார்க்குறோம், இயேசு கொல்கதாவுக்கு போவதை பேதுரு விரும்பவில்லை. ஆகதான் பட்டயத்தை எடுத்து அவர் வந்து காதை வெட்டுறாரு, எழுத கிராஸ் பண்ணுறார். அவர் பட்டயத்தை முறையில் போடுன்றார். வந்து கவனமாக கேளுங்க, இந்த ரோம அரசாங்கம் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கசையடிகள், சிலுவையின் ஆணி, இதெல்லாமே பயங்கர கொடூரமான ஒரு மரணம். சாதாரணமான ரோமர்களுடைய தண்டனை மரணம் என்று சொல்லக்கூடியது சாதாரணமானது அல்ல. மக்களை பயமுறுத்துவதற்காகவே கொல்கதா மேட்டிலே ஏராளமான மக்களை கொன்றிருக்கிறார்கள். ஏராளமான மக்களை ரோம அரசாங்கம் அந்த நாட்களில் சிலுவையில் அறைந்தது. கொல்கதா என்று சொன்னாலே எபிரேயத்தில் என்ன அர்த்தம் என்று சொன்னால் மண்டை ஓடு என்ற அர்த்தம். கொல்கதா என்று சொன்னால் மண்டை ஓடு என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல, ஜோசிபஸ் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு, ஏராளமான மண்டை ஓடுகள் அங்கே அகற்றப்படாமல் அங்கேயே குவிக்கப்பட்டிருந்ததாம். ஏன் ரோமர்கள் ஏன் அதை வச்சுருந்தாங்கன்னா, மற்றவர்கள் அந்த தண்டனையை பார்க்கும்போது பயப்பட வேண்டும் என்பதற்காகவே. ஒன்றும் இல்லைங்க, நீ மக்கள் சுடுகாட்டுக்கு போகிறது நீங்கள் ரொம்ப ஜாலியாக போயிட்டு வருவீங்களா? யாராவது போயிட்டு வருவீங்க? யாரும் போகிறது கிடையாது, விரும்புகிறது கிடையாது. வேறு வழி இல்லாமல் அந்த வழியை கிராஸ் பண்ண வேண்டிய நேரம் சூழ்நிலை வந்து அந்த பக்கம் அப்படியே கிராஸ், வேறு வழி இல்லாமல் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவோம். ஆனால் யாரும் விரும்பி அந்த பக்கம்லாம் போகிறது கிடையாது. ரோமர்கள் ஏராளமான மண்டை ஓட்டாங்க போட்டு வச்சுருப்பாங்களாம். ஏன்? எதுக்கு? மக்களை பயமுறுத்துவதற்காகவே. ஆகதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு சொன்னார், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே. எது நேரிடக்கூடாதே? இந்த சம்பவம், இந்த சிலுவை மரணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மரணத்தை பற்றி, சிலுவை மரணத்தை பற்றி பேசுகிறாரு. படிப்போம், எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு படித்து காமிக்கிற கேளுங்க. 21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். கடிந்து கொள்ள, என்ன என் கிறுக்கு பிடிச்சிருக்குதா, ஏன் இப்படி பண்ணுற? அது எவ்வளோ பெரிய இது எவ்வளோ பெரிய மரணம் தெரியுமா, எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா? மக்களெல்லாம் பயந்தார்கள் அந்த மரணத்தை குறித்து வந்து. அதுதான் அடுத்து இயேசு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா 23, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். யோசிச்சு பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு? தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன? கற்ப வேதனையை ஒரு தாய் தவிர்க்க முடியாது. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கர்ப்ப வேதனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காக அவர் அனுபவித்தார். ஏன்? மனிதர்களை தேவகுமாரராக பெற்றெடுப்பதற்காக. ஆமென். என்னை உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் பெற்றெடுத்திருக்கிறார். ஆகவே வேதத்தில் படிக்கின்றோம். ஏசாயா புஸ்தகத்திலே 50வது அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே அங்கு ஏசாயா தீர்க்கன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. படிக்கிறேன், கேளுங்கள். 50:1 கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுத சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கும் உங்களை உங்களை நான் விற்று போட்டேன். இதோ உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம்
நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதங்கள் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். இன்னொரு வசனம் அதுக்கு இணையாக இன்னொரு காரியம் சொல்கிறாரு. 51:1 படிக்கிறேன். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். தீர்க்கன் சொல்கிறாரு, நோக்கி பாருங்கள். யார் நோக்கி பாருங்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு அழைப்பை கொடுப்பதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த கண்மலை சொல்கிறார் இல்லையா, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். கண்மலை யார்? பைபிளில் போடப்பட்டிருக்குது, அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ பவுல் என்னத்தை காமிக்கிறாரு? கண்மலை நோக்கி பாருங்கள். ஏசாயா சொல்ற கண்மலை நோக்கி பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறாரு, அந்த கண்மலை வேறு யாரும் இல்லை, கிறிஸ்து தான் அந்த கண்மலை. இப்போ நம்மளை என்ன சொல்கிறாரு? ஏசாயாவும் பவுலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்மலையை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யார் யாரெல்லாம் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாரோ அத்தனை பேர் பிழைத்தார்கள். இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஏசாயாவும் பவுலும் சொல்கிறாங்க, கண்மலை கிறிஸ்து, அவரை நோக்கி பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் அந்த கண்மலை வெட்டப்பட்டது, கண்மலை பாடுபடுத்தப்பட்டது, அந்த கண்மலை நமக்காக தோண்டப்பட்டது. வாரினால் அந்த கண்மலையினுடைய முதுகு ஆழமாக பிக்கப்பட்டது. பைபிளில் போடப்பட்டிருக்குது 129ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம். 129:3 படித்து காமிக்கிறேன் பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கு சங்கீதத்தில் உரைக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு பழக்கப்பட்டவன் ஒரு வயலை நோண்டுவான் என்று சொன்னால், ஏறு உழுவாங்கன்னு சொன்னாங்கன்னா அழகா வயலை கோடு கோடாக வரிசையாக உழ ஆரம்பிப்பார்கள். இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வயலை இன்னும் ஆழமாக, ஃபஸ்ட்டு ஒரு கோடு போச்சுன்னா அடுத்த கோடு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவான்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, அதை அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழப்படுத்தி இன்னும் கொஞ்சம் உழ ஆரம்பிப்பாங்க. அதனால் ஏற உழ ஆரம்பிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்துவாங்க வந்து. அதுபோல் அந்த நாட்களில் பழக்கப்பட்ட, எப்படி ஒரு பழக்கப்பட்ட ஒரு விவசாயி ஒரு நிலத்தை உழுவும்போது ஃபஸ்ட்டு ஒரு மேல் கூட அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி அந்த அந்த மண்ணை உழ ஆரம்பிப்பானோ, அதே போல் கவனமாக கேளுங்க. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துடைய முதுகு பைபிளில் போடப்பட்டிருக்குது, உழுகிறவர்களின் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு ரோம போர்ச்சவர்களிலே மிகவும் பழக்கப்பட்டவர்கள், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சில ஆட்களை வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்தை இந்த ஆள்கிட்ட விட்டால் நேர்த்தியாக செஞ்சு முடிப்பான்னு. அதாவது முதுகை பிளக்கிறதுக்குன்னே, முதுகில் சாட்டையால் பிளக்கிறதுக்குன்னே சில போர் சேவகர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷல் கார்டை அழைச்சி வந்தாங்க. அவங்களாம் திறன்பட அடிக்கிறவர்கள், சாட்டையில் அடிக்கிறவங்க, திறன்பட அடிக்கிறவங்க. சில பேர் பாரு, உங்களை பிடிச்சி, இப்போ நான் சொல்கிறேன் என்னை சாட்டையில் அடிக்கணும், உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் உங்களை போய் எப்படிங்க அடிக்கிறது சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை, குச்சை கொடுத்து என்னை அடிங்கன்னு சொல்கிறேன், எத்தனை பேர் அடிப்பீங்க வந்து? சில பேர் என் மேலே கான் இருக்கணும் நல்லா வாங்கி அடிப்பாங்க. ஆனால் சில பேர் உண்மையாகவே மனிதாபிமானம் உள்ள சில ஆட்கள் கண்டிப்பாக அடிக்கவே மாட்டாங்க. அடிக்க ஓங்கினா கூட வச்சிருவாங்க, கீழே வச்சிருவாங்க, வேணாம் எப்படி ஒரு மனிதனை அடிப்பதான்னு சொல்லி வச்சுருவாங்க. ஆனால் இந்த ரோம போர்ச்சவர்கள் எல்லாருமே இந்த மாதிரிலாம் இரக்க குணம் கொண்டவர்கள் கிடையாது. காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கக்கூடியவர்கள், எக்ஸ்பர்ட் அதெல்லாம் வந்து. ஆகவே அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வந்திருந்தாங்க வந்து. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடித்த பொழுது நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவர்கள் உபயோகித்த
சாட்டை எதில் செய்யப்பட்டது என்று சொன்னால் பூனை தோலினால் செய்யப்பட்ட அந்த வார், அந்த சாட்டை. அந்த ஒவ்வொரு வாரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரு 3 பிரிஞ்சு போகும். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 3 பிரிஞ்சு 3 9 பிரிந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு போர்ச்சவர்கள் அவருடைய அதை காமிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த போர்ச்சவகனா அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீட்டில் போய் திரும்ப அந்த படத்தை பாருங்கள், அந்த சீன் பாருங்கள். யாராலும் முடியாது, அந்த சீன் பார்க்குறதே ரொம்ப அகோரமாக இருக்கும். அதை காமிப்பாங்க பாருங்கள், அவன் அடிச்சுட்டு இந்த கட்டையை அடிச்சுட்டு இழுப்புவான் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு பார்ப்பான். இப்படி அடிச்சுட்டு அந்த சும்மா அந்த அவன் வச்ச அந்த டேபிள் இப்படி வச்சுட்டு அடிச்சுட்டு இழுப்பான் பாருங்க. அந்த டேபிள் இருக்க எல்லாமே பீஸாக வெளியே வர ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க. அத்தனை பூனை தோளும் இயேசுடைய முதுகை பதம் பார்த்தது. 9 இரும்பு துண்டுகள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி மாதிரி இருக்கும். அது பிடிச்சி இப்படி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். கிட்டத்தட்ட போர்ச்சவர்கள் வாரை மீண்டும் எடுக்கும்போது அதில் இருக்க எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துடைய முதுகில் அப்படி அடிச்சுட்டு அப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி போய் மாட்டிக்கும், சதையில் மாட்டிக்கும். வெளியே இழுத்தாங்கன்னா அப்படியே அந்த இடத்துல ஜோசிப்ப சொல்கிறாரு, ஒரு கசாப்பு கடையில் கறி வெட்டும் போது எப்படி அந்த செவர்லெல்லாம் அந்த கறி தெரிக்கப்பட்டிருக்குமோ அதே போல் அந்த இடமே இயேசு கிறிஸ்துவின் கறி துண்டுகளால் அந்த இடமே இருந்ததான் பாருங்க. ரத்தத்தில் இயேசு அந்த நேரத்தில் மிதக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட அவருடைய முதுகில் உள்ள தசை அனைத்தும் தோண்டப்பட்டது. அதை சொல்கிறேன் இல்லையா, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் விழுந்து என் முதுகின் மேல் உழுது அவருடைய விழாவெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு, எலும்பெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு. நீ கேட்கலாம், ஆண்டவர் இயேசுவே ஏயா எனக்காக இவ்வளோ பாடுபட்டீங்க? அவர் சொல்லுவார், உபத்திரவத்தினால் பூர்ணப்படுத்துவது தேவனுடைய நோக்கம். நான் உன்னை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உபத்திரவத்தை நான் பட்டே ஆக வேண்டும். இந்த உபத்திரவத்தின் மூலமாக தான் ஒரு தாய் எப்படி அது தன்னைத்தான் உருகி அடகாத்து தன்னை உருகி எப்படி ஒரு முட்டையிலிருந்து ஒரு குஞ்சை வெளியே கொண்டு வருதோ அதே போல் நான் உன்னை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதே ஃபார்மட், அதே ரூல் தான்ப்பா, வேறு வழியே இல்லை. பைபிள் படிப்போம். 22 சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதக்காரர் அங்கு சொல்கிறாரு, இப்படி உழுதுனால இயேசுவின் முதுகை உழுதத்தினால் நடந்த விஷயம் சங்கீதக்காரர் 22:17 படிக்கின்றோம். என் எலும்புகளையெல்லாம் நான் என்னலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் எலும்புகளையெல்லாம் என்னலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதுகில் இருக்கிற எல்லா கறி வெளியே போய் முதுகில் இருக்கிற எலும்பு மட்டும்தான் தெரியுது. சங்கீதக்காரன் அன்னைக்கே இது தீர்க்க தரிசனமாக பார்த்து இயேசு கிறிஸ்துக்கு நடக்கக்கூடிய அந்த ஆக்கினை தண்டனை அவருக்கு படக்கூடிய பாடுகள் அத்தனையும் அன்றைக்கே பார்க்கிறார். என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக அன்றைக்கு ஆராய் பாய்ந்தது. ஆமென். ஜோசிபஸ் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த சாட்டையால் அடிக்கும்போது என்ன நடக்குமா, சிலருக்கு பைத்தியமே பிடிச்சிருமா, சிலர் அதே இடத்துல மரித்தே விடுவார்களாம், சிலர் கண்விழி பிதுங்கி வெளியே வந்துடுமா அந்த அடி தாங்க முடியாமல். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கசாப்பு கடையை போல் அந்த இடம் இருந்துச்சு. எத்தனை வேதனை! நான் சொல்கிற தேவனுடைய மக்களுக்காக அத்தனை வேதனையும் எல்ஷடாய் தேவன் தன்னுடைய சரீரத்தை அனுபவித்தார். இயேசுவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. போர் சேவகர்கள் முள்ளினால் ஒரு முடியை பின்னி இயேசுவின் சிரசின் மேல் வைத்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. டெரிக் பிரின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர், பல ஆண்டுகளாக எருசலேமில் ஊழியம் செய்தவர்,
அவர் சொல்கிறாரு, தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது அவர் என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, இன்றைய கூட எருசலேமை சுற்றி இருக்கிற காடுகளில் மிக நீளமான முட்கள் உள்ள செடிகள் வளர்ந்து கிடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு அங்குலம் நீளமானவை, கம்பியை போன்று வலுவானவை என்று சொல்கிறார். அந்த செடிகள் இருக்கின்றத முள்ளெல்லாம் கம்பிகளைப் போல நம்ம ஊரில் இந்த வேளஞ்செடி, அந்த வேளஞ்செடியில் முள் அது கூட நசுக்கிடலாம். பின்னாடி இருக்கிற ஒரு எலுமிச்சை செடியில் இருக்கிற முள் பெருசாக இருக்கும், அதை கூட நம்ம ஒடிச்சிடலாம். இவர் டெரிக்மன் சொல்கிறாரு, கம்பிகளைப் போல நீளமானவை, ஸ்ட்ராங்கானவை. அதனால் இயேசு கிறிஸ்துவ கிருணை செஞ்சு தலையில் வைக்கிறாங்க. ஒருத்தன் அதில் அடிக்கிறான். யோசிச்சு பாருங்க, அதில் ஒரு முள் இயேசுவின் மூளையையே தொட்டதுன்னு சொல்கிறாங்க. சுமந்து கொண்டு பாரமான சிலுவை சுமந்து கொண்டு இயேசு கொல்கதா மேட்டுக்கு ஏறி போகிறார். கொல்கதாவிலே அவருடைய கைகளும் கால்களும் அந்த பார சிலுவையினால் கடவப்பட ஆரம்பித்தது. வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ ஆணியினால் அடித்தாங்க இல்லையா, 2 கையில் இந்த இடத்துல ஆணி அடி. இங்கே படத்தில் இங்கே காமிப்பாங்க, ஆனால் இந்த இடத்துல தான் ஆணியால் 2 இந்த இடத்துல மணிக்கட்டில் ஆணியால் அடிச்சிருக்கிறாங்க. 2 கையிலையும் கால்லையும் அப்படி தான். என்ன ஆணி தெரியுமா? நம்ம வீட்டில் அடிக்கிற ஆணிலாம் கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, விறகுகள் பிளப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆணிகள்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. 2 கால்களை சேர்த்து வைத்து 12 அங்குல நீளமான ஆணியை அவருடைய கால்களை கடாவ ஆரம்பித்தாங்க. யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே வந்துட்டு இருக்குது. கடைசியில் ஒருத்தன் ஈட்டியால் இயேசு கிறிஸ்துவின் விழாவில் குத்துறான். அங்கே பைபிள் போடப்பட்டிருக்குது, ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருகிறது. என்ன அர்த்தம்? எல்லா ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தினார். இப்போ என்கிட்ட ஒரு ரத்தமோ இல்லை. யோசிச்சு பாருங்க. கடைசியில் காமிக்கப்பட்டது தண்ணீரும் இரத்தமும் தண்ணீரும். கடைசியாக தண்ணீர் வெளியே வரும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து நம்ம பெற்றெடுத்தார். என்னைக்கு கூட குழந்தைங்க பெற்றெடுக்கும் போது அதே சீன் தான். ஒவ்வொரு குழந்தையும் வெளியே வரும்போது எப்படி தெரியுமா வெளியே வருது? பாலில், இளநீரில் அப்படி வெளியே வரல. ஒவ்வொரு குழந்தையும் வெளியே வரும்போதெல்லாம் பிளட்டோடு தான் வெளியே வர ஆரம்பிக்குது, ரத்தத்தோடு தான் வெளியே வர ஆரம்பிக்குது. யோசிச்சு பாரு தெய்வ பிள்ளைகளே. அன்றைக்கு தாய் சில சொட்டு ரத்தத்தை சிந்தி பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். எல்ஷடாய் தேவன் சில சொட்டு அல்ல, கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்திருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? எழுந்து நிற்போம். நிறைய பேசலாம், அடுத்த வாரம் பேசுகிறேன். சரீர பாடு இதோட முடியல, இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த வாரம் காமிக்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு 7 இடத்துலேருந்து ரத்தம் வெளியே வந்துச்சு. அந்த ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க போகிறோம். வசனத்துலேருந்து காமிக்க போகிறேன். 7 இடங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரத்தில் 7 இடத்துலேருந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா ரத்தத்தையும் எனக்காக உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிந்தினார். ஏன்? ஏனப்பா, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, ஏயா உன்னை பெற்றெடுக்கிறதுக்கு தாயா வழி, வேறு வழி இல்லை. தேவ பிள்ளைகளே, எல்ஷடாய் தேவன் போதுமானதற்கும் அதிகமாக நமக்காக பாடுகள் பட்டார். இவ்வளோதான் பாடு, மற்ற ஆட்களை போலலாம் பாடுபடலை, அதை விட கொடூரமாக பாடுபட்டார். ஏன்? அவர் பாடுபடுறதில் கூட எனக்காக உங்களுக்காக போதுமானதற்கும் அதிகமாக தான் பாடுபட்டிருக்கிறார். ஒரே நோக்கம், என்னை உங்களை பெற்றெடுப்பதற்காக. தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனம். நாம் ரட்சிக்கப்பட்ட விதத்தை எண்ணி பாருங்கள். தேவன் நம்ம ரட்சித்த இடத்தை எண்ணி பாருங்கள். எப்படி ரட்சித்தார்? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவர் பட்ட கற்ப வேதனையினால் தேவன் நம்மை மீட்டு ரட்சித்தார். நான் சொல்கிறேன், இதை பார்க்கும்போது நம்மால் உருகாமல் இருக்க முடியாது. ஆமென். அவங்க இந்த அன்பு நம்ம நெருக்கியாகவே வேண்டும். என்னை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? ஏங்க, சிலுவையை நோக்கி பார்த்தோங்க.
இன்னைக்கும் நான் சொல்கிறேன், நம்முடைய எதிர்காலமே சிலுவையில் தான் இருக்குது. சிலுவை நோக்கி பாருங்கள். உங்கள் நல்வாழ்வு, உங்களுடைய சுகம், உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் கல்வாரி சிலுவையில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நம்ம வேலை என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு வேலையும் சிலுவையை நோக்கி பார்ப்பது நம்முடைய வேலையாக இருக்கணும், கடமையாக இருக்கணும். ஆண்டவரே இவ்வளவு செய்திருக்கிறீரே, நான் சொல்கிறேன் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நன்றி சொல்கிறதே கிடையாது, துதிக்கிறதே கிடையாது, வாயை திறக்கிறதே கிடையாது. நம்ம அடுக்க வரோம் போகிறோம், ஏதோ சும்மா வேறு மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்குறோம். அப்படி இல்லைங்க. இங்கே வரும்போதெல்லாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த இடத்துல கால் வைக்க வேண்டும். தேவன் நோக்கி பார்க்கும்போதெல்லாம் நன்றி, உங்களுடைய இருதயம் நன்றி எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி நான் நிரம்ப வேண்டுமோ அவ்வளோ நிறைந்து அவரை துதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும். ஆமென். கரங்களை உயர்த்தி தேவனை நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மீட்டவரே, எங்களை ரட்சித்தவரே, எங்களை கண்டவரே, எங்களை கண்ட தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தெரிந்தெடுத்த தேவனை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நாங்கள் எங்கெங்கேயோ இருந்தோமோ கர்த்தாவே, எங்களை கண்டீர், எங்களை கண்டுபிடித்தீர், எங்களை ரட்சித்தீர், எங்களை மீட்டீர். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. எங்களை மறுபடி பிறக்க வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் எப்படி பிறந்தோம்? உம்முடைய கல்வாரி சிலுவையிலே உம்முடைய கற்ப வேதனை நிமித்தமாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களை பிறக்க வைத்தீரே, மறுபடி பிறக்க வைத்தீரே, உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருப்பதை குறித்து பெருமிதம் கொள்கிறோம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்வு கல்வாரி சிலுவையில் இருக்கிறது என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற ஜனங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. சிலுவையை குறித்து எல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அதே மனநிலை உள்ளவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பு பவுலை நெருக்கி ஏவுனது போல இந்த கல்வாரியின் அன்பு இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நெருக்கி ஏவுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சிலுவையின் மூலமாக சம்பாதித்த அனைத்து நன்மைகளும் இந்த பூமியில் பெற்று வாழட்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன் கர்த்தாவே. தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக நம்முடைய பிள்ளைகளுக்குரிய நன்மைகள் பாக்கியங்களை பெற்று இந்த பூமியில் வாழட்டும் என்று ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.